வணக்கங்க, நான் ரூட்ஸ் போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து மனோஜ்குமார் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து ரூட்ஸோட எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து லேயர் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம போய் ஃபேன் எப்படி இருக்குன்னு இப்போ போய் பார்ப்போம். இதாங்க நான் சொன்ன கேஜ் ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம வந்து ஃபேன் கொடுத்து 6 மந்த் ஆச்சு. உள்ளே போய் நம்ம ஃபேன் எப்படி இருக்குது என்ன எது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். ஃபார்மோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோழி. ஆல்ரெடி ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிராண்டில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணும்னு நம்ம ஷாப்புக்கு வந்தாங்க. நம்ம ஃபார்மை வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேன் வேணும் அப்படின்னு சொன்னோம். ஒரு 25 ஃபேன் வாங்கினாங்க. இப்போ 25 ஃபேன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ நம்ம ஃபார்மோட மேனேஜர் இருக்காது, நம்ம அவர்கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபேன் வந்து நல்லா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தா துருப்பிடிக்கல. 6 மாதம் ஆயிடுச்சு யூஸ் பண்ணி, இது வரைக்கும் துருப்பிடிக்கல. அப்புறம் ஃபாகர் போட்டாலும் மேலே பட்டாலும் தண்ணி பட்டாலும் மெடிசன் தண்ணி பட்டாலும் துருப்பிடிக்கிறது இல்லை. பழைய ஃபேனுக்கும் இந்த ஃபேனுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தா, பழைய ஃபேன் வந்து ஓப்பன் பாடி இருக்கு, அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதுக்கு மேலே இந்த ஃபாகர் தண்ணி மெடிசன் தண்ணி போய் படுறதுனால அது வந்து துருப்பிடிக்குது, இல்லை ஷார்ட் ஆகுது, எம்சிபி இறங்குது, லைன் பிரச்சனை வருது. இது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இல்லாம அப்புறம் காத்து வந்து ஸ்ட்ரைட்டா அடிக்கும். அந்த ஃபேன், இந்த ஃபேன் வந்து நல்லா அகலமா போறனால 2 எம்முக்கு நீட்டா காத்து அடிக்குது. அப்புறம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா அதுக்கு இதுக்கு நல்ல வித்தியாசமா இருக்குது. மார்டாலிட்டி வர்றது இல்ல, கோழி ஹெல்தியா இருக்குது, இம்யூனிட்டி பவர் குறையிறது இல்ல. இது வந்து ஃபேன் வந்து உண்மையா சொல்லணும்னா 100% நல்லா இருக்குது. அதனாலதான் நம்ம இருக்கிற ஃபேன் எல்லாம் எடுத்து விட்டு இந்த ஃபேனுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த செட் வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த பக்கம் மாட்ட போறோம். இப்பதான் ஒயரிங் வேலை நடந்துட்டு இருக்குது. யங் பேட்ச்னால இப்போ ஒயரிங் வேலை நடந்துட்டு இருக்குது. எல்லா செட்டுக்கும் இப்போ ஃபேன் மாத்த போறோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபேனோட என்ன பெரிய தலைவலினா, இந்த ஃபாகர் தண்ணி வந்து நீட்டா மோட்டருக்கு போறதுனால அந்த மோட்டர் காயில் அடிக்கடி போகுது. எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு மோட்டர் 2 மோட்டர் போயிட்டு நம்ம காயில் மாத்திட்டு இருக்க வேலையே அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நல்லா ஓடுது ஃபேன். இப்போ நம்ம மேனேஜர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணாரு. நம்மளோட ஃபேனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும், நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாகர் யூஸ் பண்ணும்போது மெடிசன் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ல வந்து அந்த லிக்விட் பட்டாலுமே நம்ம ஃபேன் வந்து துருப்பிடிக்காது. லைஃப் வந்து மற்ற பிராண்டோட கம்பேர் பண்றப்போ நம்மளோட ஃபேனோட லைஃப் வந்து 2 வருஷம் 3 வருஷம் நல்லா எக்ஸ்ட்ரா உழைக்கும். நீங்க கேஜி ஃபார்ம் வச்சிருந்தாலும் சரி, பிராய்லர் ஃபார்ம் வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க.